Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோஸ் தான் எப்படி நம்ம ஈஸியா KineMasterல எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த வீடியோஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கணும், pixellabலும் KineMaster அப்ளிகேஷனும். இதுல பாத்தீங்கன்னா pixellabல தான் நம்ம வந்து லிரிக்ஸ் எல்லாமே எடிட் பண்ணிட்டு KineMasterல போய் ஈஸியா எடிட் பண்ணிரலாம். KineMasterல கொஞ்ச நேரத்துல எடிட் பண்ணிடலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை பாருங்க फ्रेंड्स. அப்பதான் என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிருக்கோம், இமேजेस எப்படி ரொட்டேஷன் பண்றது எல்லாமே தெரியும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா இந்த வீடியோஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. தென் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணீங்க அப்படினா வந்து Sheeja Tech Official சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். நீங்களும் ஈஸியா வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய pixellab அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. உங்கள்ட்ட இல்ல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணதும் இப்படி தான் அந்த பேஜ் வரும். நீங்க வந்து fourth ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இதுல வந்து from gallery அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி pictures அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய இந்த இமேஜை வந்து இப்போ செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கரெக்ட்டா 1:1 க்கு தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதனால 1:1 அதை வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த நியூ டெக்ஸ்ட் அப்படினு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜுக்குள்ள போகும். இதுல வந்து நியூ டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படினா நீங்க காப்பி பண்ணி வச்சிருக்க கூடிய லிரிக்ஸை வந்து இதல செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேர்டை மட்டும் நான் வந்து செட் பண்றேன். நீங்களும் உங்களுக்கு கரெக்ட்டா வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதுல வந்து டிடி அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே அதை கொடுத்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்றீங்க அப்படினா 2 டைம்ஸ் செட் பண்றது மாதிரி அப்படி காணிக்கும். நீங்களும் வந்து 2 டைம்ஸ் செட் பண்ணிக்கோங்க, கரெக்ட்டா வந்து செட் ஆகிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே, இதுல வந்து ஓகே கேப்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்க அப்படினா கரெக்ட்டா ஸ்ட்ரைட்டா இருக்குது. இத தான் நம்ம வந்து 3D ரொட்டேஷன் எல்லாமே செட் பண்ண போறோம். ஏ அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். 3D டெக்ஸ்ட் அப்படினு 3D அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு இதுல வந்து கலர்ஸ் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல போய் நீங்க வந்து கலர் Black கலரை செட் பண்ணிக்கோங்க. வேற எந்த கலருமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒயிட் கலர் வேணும் அப்படினா வந்து ஒயிட் கலர் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 3D ரொட்டேட் அப்படினு ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து x axis அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல வந்து ஃபர்ஸ்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் y axis அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து இத லைட்டா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ரொட்டேட் பண்ணிட்டு இது ஃபர்ஸ்ட் டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபாண்ட் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்குவோம். ஃபாண்ட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மை ஃபாண்ட்லயே உங்களுக்கு வந்து போல்டா ஏதாச்சும் ஃபாண்ட் இருந்துச்சு அப்படினா வந்து அதை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லனா ஃபாண்ட்ல உங்களுக்கு மை ஃபாண்ட்ல பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், அந்த ஃபாண்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படினு ஒரு ஆப்ஷன். இந்த வீடியோஸ்ல நம்ம இந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டா ரொட்டேட் பண்ணி கரெக்ட்டா அந்த பிளேஸ்ல செட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சைஸ் வந்து கம்மி பண்ணனும் அப்படினா வந்து நீங்க சைஸ் வந்து கம்மி பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த சைஸ் வந்து இதுக்கு கரெக்ட்டா தான் இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா 3D ரொட்டேட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இத தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டா வந்து செட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே இத வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். 3D டெக்ஸ்ட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல டெப்த் வந்து நீங்க நல்லா கம்மி பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகேவா? 3 வெச்சுக்கோங்க, வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்ட்டா அந்த புக்குக்கு மேல வந்து கரெக்ட்டா செட் பண்றது மாதிரி செட் பண்ணிருக்கோம். எது வந்து கரெக்ட்டா செட் ஆகல அப்படினா அந்த ரொட்டேஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் வேர்டை செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதுல fourth ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் கிளிக் பண்ணிட்டு மேல ஒரு சேவ் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சேவ் as இமேஜ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்க கேலரியில சேவ் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து செகண்ட் வந்து இத டபுள் கிளிக் பண்ணி நீங்க வந்து செட் பண்ணீங்க அப்படினாலும் கொஞ்சம் டிஃபரண்டா தான் இருக்கும். அதனால என்ன பண்ணனும் அப்படினா திரும்ப ஒருக்க நீங்க அந்த இமேஜை செட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து வீடியோஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ட்டா கிடைக்கும். இத வந்து 2 லைன்கா செட் பண்ணிட்டு இல்ல டிடி அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் எனேபிள் பண்ணி ஓகே அப்படினு கொடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா fourth இமேஜ் from gallery கிளிக் பண்ணி இந்த இமேஜை செட் பண்ணி பாருங்க. ஓகேவா? 1:1 க்கு வந்து செட் பண்ணிட்டு கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு, அதனால இத கரெக்ட்டா அந்த புக்குக்கு மேல செட் பண்ணிட்டு ஓகேவா? கரெக்ட்டா செட் பண்ணிட்டு இதுல வந்து fourth ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் கிளிக் பண்ணிட்டு சேவ் as இமேஜ் கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி. இந்த மெத்தடை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படினா வந்து இந்த லிரிக்ஸ் வந்து கரெக்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். நம்மளால ஈஸியா KineMasterல ஆட் பண்றது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். ஓகேவா फ्रेंड्स? நெக்ஸ்ட் என்ன பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனி வந்து உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய KineMaster அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓபன் பண்ணதா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதுல ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி இப்போ வந்து நம்ம ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:1 ல தான் கிரியேட் பண்ண போறோம்.
உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குதோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1:1 ரேஷியோவை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் தான் நான் வந்து இந்த வீடியோஸ்க்கு தேவையான எல்லாமே ஃபேவரட் அந்த ஆப்ஷனில் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபேவரட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா 4:5 ரேஷியோக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கும். இப்போ வந்து 1:1க்கு வந்து இதை கரெக்டாக க்ராப் பண்ணி செட் பண்ணலாம். ஓகேவா, இதை வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு மார்க்கும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து செட் ஆயிரும். ஓகேவா, டிக் ஆப்ஷன். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நான் ஒரு 10 செகண்ட்க்கு மட்டும் க்ரியேட் பண்ணி காணிக்கிறேன். நீங்கள் வந்து 30 செகண்ட்க்கு வீடியோஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், மீடியாவில் ஃபேவரட் அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்டர் இமேஜ் ஃபஸ்ட்டே செட் பண்ணுறோம். 1:1 ரேஷியோவில் நான் பார்டர் இமேஜ் எல்லாத்துலேயுமே செட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இதை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதையும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேயர் இருக்கும், மீடியாவில் ஃபேவரட் ஆப்ஷனில் இது வந்து ஒரு பார்ட்டிகிள்ஸ் தான். இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. சிசருக்கு நெக்ஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக செட் ஆயிரும். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 5 செகண்ட்க்கு தான் இந்த பார்ட்டிகிள்ஸ் வீடியோ செட் ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து 30 செகண்ட்க்கு வந்து டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணி தான் வைக்கணும். இதில் வந்து 3 டாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி இதில் வந்து மூவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு மூவ் ஆகி ஒரு டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணி இதில் வந்து செட் பண்ணிக்கோங்க. என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் ஃபேவரட்டில் உங்களோட லோகோ தான் செட் பண்ண போகிறோம். இப்போ ஷீஜா டெக் அஃபிஷியல் அந்த லோகோ செட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு இதை வந்து மூவ் பண்ணி கரெக்டாக வந்து உங்களுக்கு பிடிச்ச பிளேஸில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு கார்னரில் நான் வந்து இந்த பிளேஸில் செட் பண்ணுறேன். ஓகேவா, செட் பண்ணிவிட்டு இதையும் மூவ் பண்ணி ஒரு 10 செகண்ட்க்கு நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாங் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன், ஆடியோவில் ஃபோல்டரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே அந்த ஃபோல்டரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் செட் பண்ணிக்கோங்க. இதில் செட் பண்ணும்போது இதில் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு செட் ஆயிரும். இப்போ என்கிட்ட ஆடியோ இல்லை, வீடியோவை எப்படி ஆடியோவாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், மீடியாவில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி, இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி தான் இருக்கும். கீழே எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த வீடியோவை டெலீட் பண்ணிங்க அப்படின்னாலும் சாங்ஸ் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வீடியோஸில் வந்து எல்லாமே செட் பண்ணிட்டோம், லிரிக்ஸை தவிர. இனி வந்து லிரிக்ஸை வந்து ஈஸியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், மீடியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து pixellab ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண அந்த லிரிக்ஸை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணும்போதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை கையை வச்சு கரெக்டாக வந்து இந்த பேப்பருக்கு மேலே கரெக்டாக செட் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், இதில் பாப் செட் பண்ணிவிட்டு 1 கொடுத்துக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா 0.5 கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து 0.5 வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அவுட் அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபேடு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இதை வந்து கட் கொடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லைன் எதில் முடியுதோ அதை கட் கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே போல் லேயர் pixellabல செகண்ட் வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செகண்ட் வேர்டையும் ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த பிளேஸில் வரது மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸ், இதை செட் பண்ணியாச்சு. அனிமேஷனில் பாப் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 0.5 செட் பண்ணிக்கோங்க. அதே போல் அவுட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேட் செட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து இந்த லைன் எதில் கட் ஆகுது அப்படின்னு பார்த்து எண்டு கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே போல் லேயர் pixellabல உள்ள தேர்ட் வேர்டு. ஓகேவா, இதே மெத்தடை நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், சூப்பரான வீடியோஸ் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு அனிமேஷனில் பாப். ஓகேவா, 0.5. அவுட் அனிமேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபேட். ஓகேவா, இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணி இந்த வீடியோவை நம்ம வந்து ஈஸியாக லிரிக்ஸ் எல்லாமே மேக் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாமே செட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு 1 டைம்க்கு 2 டைம் செக் பண்ணி பாருங்கள். இந்த பார்ட்டிகிள்ஸில் ஏதாவது சவுண்ட் இருக்குது அப்படின்னா வந்து 0 கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாங் மட்டும் ஒரிஜினலான சாங் மட்டும் ப்ளே ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேலே வந்து எக்ஸ்போர்ட்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரைட் சைடில் மேலே. அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராம், யூடியூப் வீடியோஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸோட மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Walking alone, the streets are empty.
The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. The clock is ticking, but there's no